மாமனாரும் என்னோட மாமியாரும் கடந்த 23 வருடங்களாக என்ன தாய் தந்தை போல வளர்த்து வந்தாங்க. என் கூடயே இருந்தாங்க. அம்மா, அப்பான்ற எல்லாருமே எம்ப்ளாயீஸ் இருந்தாலும், இவங்க இல்லாம நான் இன்னைக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இந்த வேலையில நான் செய்யறதுக்கு ஒரு திறமையா நான் வேலை செய்யறதுக்கு காரணமே இவங்க 2 பேருடைய ஒத்துழைப்புல தான். என்னுடைய குழந்தைகளும் சரி, எங்களுக்கு அறிவுரைகளும் கூறினதும் சரி. இன்னைக்கு எங்க மாமியார் இறந்தது ரொம்பவும் துக்கத்துல நாங்க இருந்து இன்னும் வெளியே வரல. இன்னொன்னு எங்க மாமனாரு மாமியாருடைய ரோல் மாடல் மாதிரி நானும் என் வீட்டுக்காரும் மத்த பிள்ளைகளும் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இவர் 103 வயது கடந்தாலும் இன்னைக்கும் அவருடைய அம்மாவை நினைத்து கொண்டு இல்லாத நேரமே இல்லைன்னு சொல்லலாம். நாளுன்னு சொல்றதை விட அவங்கள நினைக்காத நேரமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு பாசமா இருந்தாங்க. 40 நாட்களாக அவங்க உணவு இல்லாம ஆகாரம் இல்லாம ஒரு தெய்வ இது மாதிரி படுத்திருந்த நிலைமையிலும் கூட என்னோட மாமனார் அவங்களுக்கு பணிவிட செய்த மாதிரி உலகத்துல யாருமே செய்திருக்க வாய்ப்பே இல்லை. நாங்க அதை ஒரு பெருமைக்காக சொல்லல. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ரோல் மாடலா எங்களுக்கு எல்லாம் இருந்திருக்காங்க. நாங்கள் ஒரு சிறிய ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டிற்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் என் தாயும் தந்தையும் தான் எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தார்கள். இதில் எல்லாருமே நாங்கள் எம்ப்ளாயிஸாக இருக்கின்றோம். அவர்கள் புண்ணியத்தினால் தான் இந்த உச்சநிலை கடந்திருக்கின்றோம். அந்த ஒரு காலகட்டத்தினால் உலகத்தில் தெய்வம் இப்படி இருக்கின்றது என்று காண்பித்தவர்கள் இந்த தெய்வம் தான். அதான் இவர்களை நாங்கள் தெய்வம் என்று ஏற்று இந்த புனிதமான ஒரு கோவிலை கட்டி அவரை எங்கள் தெய்வமாக மதிக்கின்றோம். என் தாய் இருக்கும் தருவாயத்தில் அவர்களுடைய வயது 93. அவர்கள் நினைவு சின்னமாகத்தான் நாங்கள் இந்த கோவிலை கட்டி தெய்வமாக மதிக்கின்றோம். மற்றும் இந்த அளவுக்கு தெய்வமாக அவரை மதிக்க வேண்டிய காரணம், ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கஷ்ட நிலையில் இருந்த போது என் தாய் தான் எங்களுக்கு எல்லா அறிவுரையும் மகாபாரத கதைகள் மற்ற கதைகள்லாம் சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டியாக எங்கள் திகழ்ந்தார். அந்த ஒரு நன்றி கடன் எங்களை உறுத்தி கொண்டு இருந்ததனால் தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிறைவாக மேற்கொண்டு எங்கள் வருங்கால பிள்ளைகளோ இல்லை எங்கள் சந்ததிகளோ எங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும், மற்ற எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக என் தாய்க்கு கோயில் கட்டி நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து பணிபுரிந்து வருகின்றோம். ஓச்சேரி அடுத்த கரிவேடு கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். எங்களுடைய குடும்பம் பொன்னார் குடும்பம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பழைய காலத்திலிருந்து எங்கள் பொன்னார் குடும்பம் என்றால் நாட்டாமை குடும்பம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள மரியாதை தனிப்பட்ட மரியாதை ஊரில் எப்போதுமே உண்டு. அன்னதானம், கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணுவது எல்லாம் என்னுடைய தாயின் அறிவுரையால் நாங்கள் எடுத்து எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கின்றோம். எந்த இடத்திலும் கும்பாபிஷேகம் இருந்தாலும் நாங்கள் அன்னதானம் கொடுப்பது முக்கிய தத்துவமாக வைத்திருக்கிறோம். அனாதாசிரமம், எத்தனை அனாதாசிரமம் இருந்தாலும் அவங்களுக்கும் அன்னதானம் இப்போதும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய தாயின் தெய்வீக எண்ணத்தால் அவர்கள் வயிற்றில் நாங்கள் பிறந்து அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருந்ததோ, நல்ல எண்ணங்கள் இருந்ததோ, அதனுடைய எண்ணங்கள் எங்கள் இரத்தத்தில் ஊறி இப்போதும் நாங்கள் தெய்வீக வார்த்தையால், என் தாயினுடைய வார்த்தையால் அன்னதானம், கோயில் கும்பாபிஷேகம் எல்லா பௌர்ணமி அன்னதானம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இப்போது இந்த கோயில் கட்டி முடித்த பிறகு பௌர்ணமிக்கு அன்னதானம் கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் போயிட்டு ஏறு ஓட்டி விட்டுட்டு அங்கேருந்து 9 மணிக்கு களத்தூர் ஸ்கூலுக்கு நடந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து இங்கேருந்து போவோம். அந்த நேரத்தில் அம்மா எல்லா வித பணிவிடம் செய்து எங்களை அன்பரிசு உபசரித்து இது வரைக்கும் படிக்க வச்சு அவங்கவுங்க பெரிய பெரிய ஸ்டாப்புகளாக ஆக்கி அவங்க நல்ல இதுவாக இருந்திருக்காங்க. நாங்கள் இப்பொழுதும் எங்கள் பாட்டனாரின் பாட்டியை தாத்தாப்பா என்றும் பாட்டி அம்மா என்று தான் அழைப்போம். ஏனென்றால் எங்களை வளர்த்த முறை பாட்டி தாத்தா என்ற முறையில் அல்லாமல் தகப்பன் தாய் மாதிரி எங்களை வளர்த்தார்கள். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எதற்காக நாங்கள் முன்னெடுத்தோம் என்றால், எங்கள் பொதுவாக குடும்பத்தில் முதியவர், அதுவும் ஆண்களை காட்ஃபாதர் என்று அழைப்பார்கள். ஆனால் எங்கள் பாட்டியை நாங்கள் காட் மதர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் எங்களை வளர்த்த முறை அப்படி. ஒழுக்கம், அது மட்டும் அல்லாமல் கல்வியை எங்களுக்கு முக்கியத்துவமாக நாங்கள் அனைவரும் நன்றாக படித்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கின்றோம். நாங்கள் பேரமார்கள் மொத்தம் 21 பேர்கள். நாங்கள் எல்லாரும் நல்லா படித்து நல்ல முறையில் இருப்பதற்கு எங்கள் பாட்டி ஒரு முக்கியமான காரணம்.